காலைவேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ, எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவர்களோ என்று கேட்டார். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தார். இங்க பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு சம்பவம். யோசுவாவின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே வரும்பொழுது, அவர்கள் எரிகோவை 7 முறை அதை சுற்றி வந்து, அதன் பிறகு அந்த மதில்கள் ஆண்டவருடைய வல்லமையினால் இடிக்கப்பட்டு அவர்கள் தேசத்தை பிடிக்க போகிறார்கள், எரிகோவை பிடிக்க போறாங்க. அதற்கு முன்பு எரிகோ அதிகாலையிலே யோசுவா எழுந்திருந்து அவன் வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போகிறான். அங்கே அவன் பார்க்கிற ஒரு அதிசயமான ஒரு காரியம், ஒருவர் மிகவும் கம்பீரமான தோற்றத்தோடு அவனுக்கு முன்பாக அந்த வனாந்தர பாதையிலே அவன் இருக்கிறதை அவன் பார்க்கிறான். கம்பீரமான தோற்றம், ஒரு இராணுவ வீரரை போல இருக்கிறார், மிக கம்பீரமா இருக்கிறார். அவர் பட்டயத்தை உருவினபடி இருக்கிறார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது, உரையிலிருந்து அது கையில் எடுத்துட்டார். இப்பொழுது யோசுவாவுக்கு இது யாருன்னு தெரியல. இந்த சமவெளியில இப்படி யார் ஒருவர் உருவின பட்டயத்தோடு இங்கே நின்றுட்டு இருக்கிறார்னு அவனுக்கு புரியல. அவனுக்கு ஆனா இது என்னமோ புதுமையாய் நடக்கிறது என்பது மட்டும் தெரியுது. ஆனா யார் என்பதையும் என்ன என்பதையும் அவனால விளங்க முடியல. உடனே யோசுவா அவரை பார்த்து கேட்கிறான், நீர் எங்களை சார்ந்தவரோ, எங்கள் சத்துருக்களை சார்ந்தவரோ? எங்களுக்கு ஆதரவாய் வந்திருக்கிறீரா அல்லது எங்கள் சத்துருக்களுக்கு ஆதரவாய் வந்திருக்கிறீரா? அது அவனுடைய கேள்வி. அப்பொழுது அவர் கேட்ட கேள்விக்கு டைரக்ட் பதில் கொடுக்கல. அவர் இல்லையா, அவர்னு வரும். அவர்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். அப்பொழுது அவர் சொல்றாரு, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் வந்திருக்கிறேன். எங்களை சார்ந்தவரா, எங்கள் சத்துருக்களை சார்ந்தவரா என்ற கேள்விக்கு அவர் கொடுக்கிற பதில், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் நான் வந்திருக்கிறேன். யோசுவா பயந்துட்டு, ஐயோ, கர்த்தருடைய சேனையின் அதிபதி எனக்கு முன்னால வந்து காட்சி கொடுக்கிறாரே, இந்த எரிகோவை எப்படி பிடிக்கிறது என்ற ஒரு தடுமாற்றத்தோடு இருக்கும் பொழுது இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் போது யோசுவா பயந்துட்டான். பயந்து அவருடைய பாதத்திலே முகங்குப்புற விழுந்துட்டான். விழுந்துட்ட பிறகு அதன் பிறகு யோசுவா கேட்கிறார், நீர் அடியனுக்கு சொல்லுகிறது என்ன? நீர் எங்கூட என்னை சந்திக்க வந்திருக்கிறீர், என்கிட்ட நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்பொழுது அவர் ஒரே வார்த்தை சொல்றாரு, யுத்தத்தை பத்தி பேசல, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்று மாத்திரம் அவர் சொல்றார். இங்கே பார்க்கும்போது எரிகோ அவர்களுக்கு முன்பாய் மிகப்பெரிய ஒரு சவாலாய் நிற்கிறது. மிக பிரம்மாண்டமான மதில் சுவர்கள். யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது,
ராகாப் என்கிற அந்த பெண்ணுடைய வீடு அலங்கத்தின் மதில் மேல இருந்ததாக சொல்லுகிறது. அப்போ அலங்கத்தின் மதில் மேல ஜனங்கள் வீடு கட்டி குடியிருக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய மதில். 2 மதில்கள் இருந்திருக்கிறது. உள் மதில் சுவர், வெளி மதில் சுவர். வெளி மதில் சுவரே பருவனானது. அதை தாண்டி உள் மதில் சுவர் இருக்கிறது. உள் மதில் சுவரிலே தான் இந்த ஜனங்கள் அந்த அலங்கத்தின் மேலே வீடு கட்டி வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்டதான அளவுக்கு பிரம்மாண்டமான வீடு கட்டி வாழக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான தடிமனான மதில் சுவர், மிகவும் அரணிப்பான ஒரு பட்டணம். எளிதில் யாரும் நுழைஞ்சிட முடியாது. அதன் வாசலை அடைச்சிட்டா யாரும் உள்ள நுழையவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. இப்படிப்பட்ட செக்யூர்டு பிளேஸ் அது. அதை இப்ப சொல்றாங்க இல்லையே, இந்த கேட்டட் கம்யூனிட்டின்றாங்களே, இதெல்லாம் அங்கிருந்து வந்ததுதான். அப்போ அந்த கோட்டை, அதற்கென்று ஒரு நுழைவு வாசல், அதற்கென்று ஒரு கதவு, அதை லாக் பண்ணிட்டாங்கன்னா யாரும் உள்ள போக முடியாது, வர முடியாது. அந்த மாதிரி அது மிக பிரம்மாண்டமானது. இப்போ இதையெல்லாம் தகர்க்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. சொல்ல போனால் மிகப்பெரிய பவர்ஃபுல் வெப்பன்ஸ் வச்சிருந்தா கூட எல்லாம் இடிக்க முடியாது, அவ்வளவு பலமுள்ள சுவர். யோசுவாவுக்கு இது பெரிய சவால். ஆண்டவர் தேசத்தை பிடி, பங்கிடு, ஜனங்களுக்கு கோத்திரங்களுக்கு நீ பங்கிட்டு கொடுன்ற பொறுப்பு அவன்கிட்ட கொடுத்துட்டாரு. இப்பதான் ஒரு சவாலை 3ஆம் அதிகாரத்துல சந்திச்சிருக்கிறார். யோர்தான் யோர்தான் நதி கரை புரண்டு ஓடுது. அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடுகிறது. 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தான். அப்ப அந்த யோசுவா எரியோவை கடக்கிறது, யோர்தானை கடந்து வர்றதே பெரிய சவாலாக இருந்து கடந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. இப்பொழுது எரிகோ மிகப்பெரிய, அதை விட பெரிய சவாலா நிக்குது. இப்பொழுது யோசுவாவுக்கு அது எப்படி இந்த எரிகோவை பிடிக்கிறது என்பது மிகவும் பெரிய கேள்விக்குறி. யோசுவாவிட்ட பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட் ஒரு பக்கத்துல அவர் ஒரு நல்ல இராணுவ தளபதி, அடுத்த பக்கத்துல அவன் ஒரு தேவ மனுஷன், ஆண்டவரை கருத்தோடு தேடுகிற மனுஷன். இந்த யோசுவாவின் புஸ்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா, யோசுவா அதிகாலமே எழுந்துன்ற வார்த்தை அடிக்கடி வரும். இவன் ஆண்டவரை அதிகாலையில தேடுகிற ஒரு மனுஷன். அப்ப அப்படி இருக்கும்போது இப்பொழுது இந்த எரிகோவை பிடிக்கிறது எப்படின்றது ஒண்ணுமே புரியல. இப்பொழுது இதை பிடிக்கிறது பெரிய டாஸ்க். இன்னைக்கு உங்களுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தடை நிக்குது முன்னால. அதை எப்படி கிராஸ் பண்றதுன்னு தெரியல. உங்களுக்கு அப்படிதான் ஒரு பெரிய தடை நிக்குது, எரிகோ முதல்ல போல. ஆனால் ஆண்டவர் அதற்குள் இருக்கிறதை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனால் அதை பார்க்கும்போது எப்படி சுதந்திரிக்கிறது என்பது முடியாத அளவுக்கு, யோசிக்க முடியாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு மதில் சுவரோடு, கோட்டையோடு இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு தடையாய் காணப்படும். மிகப்பெரிய ஒரு சவால் நமக்கு விடால நிற்கும். இது எப்படி நான் கடந்து போகிறது, இதை எப்படி நான் தாண்டறது, இதை எப்படி நாங்க இடிக்கிறது, ஒண்ணுமே புரியல. என்ன செய்வது என்று தெரியல. தடுமாறி நிற்கிற ஒரு நிலைமை. என்ன செய்யறதுன்னே தெரியல. இது எப்படி தாண்டறது, இது எப்படி இந்த ஆசீர்வாதத்தை அடையிறது, இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான மதில் சோர்லாம் இருக்குதே, இது எப்படி தாண்டறது. அப்பதான் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, யோசுவா தன்னுடைய தளபதிகளை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பிளானிங் எல்லாம் பண்ணல. என்னப்பா பண்றது, எரிகோ இவ்வளவு பயங்கரமா இருக்குதே, இதுல மதில் சுவர் இப்படி இருக்குது, என்ன பண்ணலாம்னு சொல்லி அவன் விவாதிக்கலாம் இல்லை, ஒண்ணுமே பண்ணல. தனிமையாய் வந்து விட்டான். நேரம் தனியா வனாந்திரத்துக்கு வந்துட்டான். அந்த சமவெளியிலே தனியா வந்துட்டான். எல்லாரையும் விட்டு தனியா வந்துட்டான். ஒரு வனாந்திரமான ஒரு இடம், சமவெளியான ஒரு இடம். அவன் மட்டும் தனியா வந்து நிக்கிறான். நின்று பாக்குறான், என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன ஒத்தாசைன்னு யாருகிட்ட எதிர்பார்க்கறது ஒண்ணுமே புரியல. ஆனால் அவன் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் அவனுக்கு முன்பாக கம்பீரமான இராணுவ வீரரை போல ஒருவருடைய தோற்றம்
அவர் வெளியரங்கமாய் அவன் கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கிறார். பயந்துட்டு இருப்பான். ஐயோ, இவ்வளவு பெரிய ஒரு மனுஷனா இருக்கிறார், இவ்வளவு பலசாலியா இருக்கிறார், இவ்வளவு ஒரு வல்லமையான ஒரு ராணுவ தளபதி போல நிற்கிறாரே, அவருடைய பட்டயத்தை வர ஏற்கனவே கையில உருவி வச்சுட்டு இருக்கிறார். பட்டயத்தை உரையில கூட இல்ல, கையில உருவி வச்சிருக்கிறார். பயந்துட்டான். ஐயோ, இது யாரு இவரு? பயத்தோடு கேட்கிறார், நீர் எங்களை சார்ந்தவரோ, எங்கள் சத்துருக்களை சார்ந்தவரோ? அப்பொழுது அவர் அன்பா சொல்றார், பொறுமையா சொல்றார், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் வந்திருக்கிறேன். அப்போ நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில தடைகள் எரிகோவை போல நிக்கலாம். சில பிரச்சனைகள், போராட்டங்கள் எரிகோவை போல உங்களுக்கு முன்னால பயங்கரமாய் நின்று கொண்டு உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். பயப்படாதீங்க, முன் செல்லுங்கள். புரியுதா? இப்பதான் நீங்க கர்த்தரை தனியாய் தேட வேண்டிய நேரம். இப்பதான் நீங்க கர்த்தரை தனியாய் வந்து சந்திக்க வேண்டிய நேரம். இது கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய நடத்துதலை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். நம்முடைய வாழ்க்கையில் சர்வமும் குழப்பமாய், தடையாய், போராட்டமாய், எல்லாமே க்ளோஸ் ஆனது போல ஒரு பிரச்சனை உங்களுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறது என்றால் அதுதான் நீங்கள் கர்த்தரை தேட வேண்டிய நேரம். அவன் ஆண்டவரை தேடி தனிப்பட்ட விதத்தில் கர்த்தரை தேடி அந்த சமவெளியில வந்து நிற்கிறான். ஆண்டவரை நோக்கி வந்து நிற்கிறான். எவ்வளவு பெரிய யுத்தம் ஒரு பக்கத்துல வெயிட்டிங்ல இருக்கு. ஆனால் அதெல்லாம் கவலைப்படல. ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்து நிற்கிறார். அங்கேதான் உருவீர பட்டயத்தோடு கர்த்தருடைய தூதரானவரை பார்க்கிறார். அவன் அப்படி கர்த்தரை தனித்து தேட வரும்போதுதான் ஆண்டவரும் பார்க்கிறாரு, இவரை நாமளும் போய் தனியா சந்திக்கணும். ஏன் தெரியுமா? இவருடைய வாழ்க்கையில தான் யார் என்பதை அவனுக்கு காண்பிக்க வேண்டும். இப்பொழுது கர்த்தர் உருவீர பட்டயத்தோடு நிற்கிறதை காட்டுறார். இதுல என்ன தெரியுதுன்னா, உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுக்கிற ஆண்டவர் ஏற்கனவே பட்டயத்தை உருவி விட்டார். புரியுது உங்களுக்கு? யோசுவா குழம்பின மனநிலைமையில போய் நிற்கிறாரு. ஆனால் எதிரில் நிற்கிற கர்த்தருடைய சேனையின் அதிபதியானவர் ஏற்கனவே பட்டயத்தை உருவிட்டு நிற்கிறார். அவர் உரையில வச்சுல பட்டயத்தை ஏற்கனவே உருவிட்டார். உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்யறதுன்னு நீங்க தடுமாறுவீங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆண்டவருடைய சமூகத்திற்கு போனீங்கன்னா தான் அங்கேதான் இந்த தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் ஏற்கனவே பட்டயத்தை உருவிட்டு உங்களுக்கு முன்பாய் நிற்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஏற்கனவே அவர் யுத்தத்திற்கு ஆயத்தமாய் உங்களுக்காக உங்களுக்கு முன்னால் நிற்கிறத உங்களால பார்க்க முடியும். தெய்வ சமூகத்தை மாத்திர இந்த நேரத்தில் யோசுவா தேடாமல் இருந்திருந்தால் இந்த மகிமையான ஒரு தரிசனம் யோசுவாவுக்கு கிடைக்காமலே போயிருக்கும். தடுமாற்றம் தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கும். தெய்வ சமூகத்தை தேடி வரும்போதுதான் ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும். தெய்வ சமூகத்தை தேடி வரும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கிறத நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். தான் யார் என்பதையும் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதையும் கர்த்தர் காட்டுவார். அப்ப ஏற்கனவே பட்டயத்தை உருவி சத்துருக்களை அவர் கையில ஒப்பு கொடுப்பதற்கு ஆயத்தமாய் அவர் நிற்கிறார். இப்ப யோசுவா பயந்துட்டான். ஆண்டவரே, நீர் யார்? கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் நான் வந்திருக்கிறேன். காலில் விழுந்தான். ஐயோ, கர்த்தருடைய சேனையின் அதிபதியே வந்திருக்கிறாரே. அவர் காலில் போய் விழுகிறான். நான் என்ன செய்யணும்? நீர் எனக்கு சொல்லுகிறது என்ன? நீர் எனக்கு என்ன சொல்ல வந்திருக்கிறீர்? நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். அப்பொழுது அவனுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடும், அவ்வளவுதான். மீதி நான் செய்ய வேண்டியது செய்வேன். இப்ப அவருடைய சமூகத்துல வந்து நிற்கிறதும் அவருடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய கால்கள் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடுவதும் தான் மிகவும் அவசியம். அது என்ன? நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம். அழுக்கு படிச்ச அந்த பாதரட்சையை கலற்றி போட்டுட்டு நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாக, நான் உன்னை நடத்துகிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். ஆனா இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாகிறதுக்கு ரெடியா, இன்னும் முற்றிலும் உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். அப்படியே யோசுவா கால்களுக்கு பாதரட்சைகளை கலற்றி போடுகிறான்.
எரிகோவை கர்த்தர் அதன் பிறகு அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்பதை 6ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எரிகோவையும் அதன் குடிகளையும் நான் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். அதனால் இந்த நாட்களிலும் உங்களுடைய சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகள் எவ்வளவு பயங்கரமா இருக்கலாம். மகா பெரிய ஒரு கோட்டையை போல, அரணைப்பான கோட்டையை போல சத்துரு உங்களுக்கு முன்பாய் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வளையத்துக் கொண்டு இருக்கிறது போல காட்டலாம். உங்க பிரச்சனை பயங்கரமா இருக்கலாம். என்ன செய்யறதுனே தெரியல, எப்படி இந்த மதில தாண்டறது தெரியல. கவலைப்படாதீங்க. தேவ சமூகத்துல போய் நில்லுங்க. அங்கே உங்கள் பாதரட்சை கலட்டி போடு. அப்படின்னு என்ன, உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். தெய்வ சமூகத்துல போய் உட்காருங்க. உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேச ஆரம்பிப்பார். உங்களை நடத்துவார். தான் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை கர்த்தர் விளங்கப்படுவார். ஆண்டவர் அப்படியாக நம்மை நடத்துவார். அதனால இப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தை நாடி தேடுகிற நேரம், அவர் நமக்கு சொல்லுகிற ஒரே ஒரு ஆலோசனை, அவனை நடத்த போறேன், நீ இன்னும் உன்னை பரிசுத்தமாக்கிக்கொள். பாதரட்சைகளை கலஞ்சி போட என்ன அர்த்தம்? நீ இன்னும் உன்னை சுத்திகரித்துக் கொள்ளு, நான் பெரிய காரியத்தை செய்ய போறேன். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, தேவரீர் இந்த நாளிலும் கூட நம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்த போகிற எல்லா வழிகளுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பா எரிகோ மதலை போன்ற தடைகள் இருக்கலாம், பெரிய பெரிய போராட்டங்கள் உங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கலாம். ஆனால் சேனையின் அதிபதியாகிய எங்கள் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்காக பட்டயத்தை ஏற்கனவே நீங்க உருவி விட்டீங்க அப்பா. நீங்க ஏற்கனவே பட்டயத்தை உருவி இருக்கிறீங்க. ஆகையால் நாங்கள் உடனே அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க ஏற்கனவே பட்டயத்தை உருவி கொண்டு எங்களுக்காக நீங்க நிக்கிறீங்க அப்பா. அதற்காக சோத்திரம். நன்றி அப்பா. சோத்திரம், 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 சோத்திரம். தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மகிமைப்படுங்க. சோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. துதிக்கான மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல மகாரங்களை மறவாதே. ஆமென்.